இப்போ பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் நெட்டு சிலபஸில் இருக்க ஃபஸ்ட்டு டாபிக். இது அந்தளவுக்கு முக்கியமாக இல்லாட்டியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 சம் கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டைமென்ஷனல் அனாலிசிஸ்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். கேபிட்டல் எல், கேபிட்டல் எம், கேபிட்டல் டி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி யூஸ் பண்ணுறது வந்து சில நேரம் நமக்கு டஃப்பாக தெரியலாம். அதை விடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலாவோட அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். லெங்க்த்துனா எம், லெங்க்த்துனா எம், மீட்டர். இந்த டைமுக்கு வந்து எஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ் ஈக்குவல் டு கேஜி. இந்த 3 ஃபஸ்ட்டு தெரிஞ்சாலே போதும். நம்ம பெரும்பாலான கொஸ்டினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த 3 போதும். நான் நெட்டு ஜேஆர்எஃப் டிசம்பர் 2015 வந்து கேட்டிருக்க கொஸ்டினை வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை இதில் இன்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சிக்மாங்கிறது நமக்கு என்ன தெரியும். என்ன கேட்டிருக்காங்கன்னா டைமென்ஷன், அதோட டைமென்ஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் நமக்கு தெரியும், நம்ம ஸ்கேட்ரிங் தியரிலாம் படிச்சிருப்போம். ஸ்கேட்ரிங் தியரினால என்ன வச்சுருக்கோம், ஒரு கைண்ட் ஆஃப் ஏரியா. அப்போ நமக்கு வந்து இந்த 4 ஆப்ஷனில் சிம்பிளிஃபை பண்ணால் எது ஏரியா கிடைக்குதோ அதுதான் நமக்கு தேவையான சிக்மா வேல்யூ, தட் இஸ் ஸ்கேட்ரிங் கிராஸ் செக்ஷன். நான் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், பர்டிகுலர் ஆன்சர் ஆல்ரெடி நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து சால்வ் பண்ணுறேன். நமக்கு கடைசியில் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கணும். நமக்கு யூனிட் பார்த்திங்கன்னா சிக்மாவோட யூனிட் ஏரியான்னு கிடைக்கணும். அதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் வந்து ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா HC/E த ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு இதில் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வந்து அப்ளை பண்ணணும். ஹச்சுக்கு வேணும் HC அண்டு E. அப்போ ஹச்னா நமக்கு தெரியும் பிளாங்க் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 6.626 × 10⁻³ 34 ஜூல் செகண்ட். யூனிட் பார்த்திங்கன்னா ஜூல் செகண்ட். அடுத்து என்ன பார்த்திங்கன்னா C = 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அடுத்த எனர்ஜி பார்த்திங்கன்னா ஜூல். சரியா? இதுதான் இதில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் கடைசியில் நமக்கு ஏரியா அப்படின்னு கிடைக்கணும். ஏரியா கிடைக்குதாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு HC. அப்போ இந்த ஜூலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸுக்கு மாற்றணும். அப்போ கிலோகிராமு, செகண்டு, மீட்டர் இதில் மாற்றணும். அப்போ ஜூலோட இப்போ பார்த்திங்கன்னா ஜூலோட ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா கிலோகிராம், மீட்டர்², செகண்ட்⁻². ஓகேவா? இதுதான் ஜூலுக்கு பதிலாக நம்ம இதை வந்து இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை அப்ளை பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் இருக்குது. அப்போ செகண்டு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், கிலோகிராம், மீட்டர்², இங்கே ஒரு +1. அப்போ +1னா -1. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கு இது ஆல்ரெடி நமக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் இருக்குது. அப்போ அது அப்படியே இருக்கட்டும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கே ஒரு ஜூல் இருக்குது. இங்கே ஒரு ஜூல்னால் இப்போ ஆல்ரெடி நமக்கு இது தெரிஞ்சது தான். இதுவும் ஜூல் தான். அப்போ இந்த ஈக்குவேஷன் படியில் போய் இது மாதிரி சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இப்போ ஹச் என்ன இருக்குது, ஹச் வந்து ஜூல் செகண்ட். அப்போ ஜூல் என்ன இருக்குது, கிலோகிராம், மீட்டர்², செகண்ட்⁻⁻1. சி என்ன இருக்குது, மீட்டர் செகண்ட்⁻⁻1/E. இங்கே வந்து ஜூல் என்ன இருக்குது, கிலோகிராம், மீட்டர்², செகண்ட்⁻⁻1. அப்போ இந்த ஜூலையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ஜூலையும் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் இருக்குது M. அப்போ பவர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ M² = M²ங்கிறது என்ன தெரியும், ஏரியா. அப்போ நமக்கு கிராஸ் செக்ஷனோட யூனிட் பார்த்திங்கன்னா ஏரியா கிடச்சிருச்சு. அப்போ இதை கரெக்ட் ஆன்சர். இது மூலமாக பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம ரொம்ப பெரிய அனாலிசிஸ் கூட ஈஸியாக இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வச்சு பண்ணிடலாம். தேங்க்யூ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். இது வந்து அனதர் எக்ஸாம்பிள். இது எப்போ கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ஜூன் 2016 கேட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் ஆன்சர் மட்டும் நான் டெரைவ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஏ. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதை வந்து ஆனால் நீங்கள் வந்து பரிசில் வந்து செஞ்சு தான் பார்க்க முடியும், டேரெக்டாக போட முடியாது. அதுக்கு நம்ம அந்த ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா √HC⁵ K² G.
இதில் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து எதோட ப்ரொபோஷனல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். அப்போ நம்ம ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சது டெம்பரேச்சரோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின். அப்போ நம்ம ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து கெல்வின் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரணும். ரைட்டா? அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் ஹச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து புட் பண்ண இந்த ரூட்டை வந்து ஃபஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு ஹச்சுக்கு பேர் என்ன பண்ணணும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. அடுத்து சி பவர் 5. அப்போ சி நம்ம தெரியும் மீட்டர் பெர் செகண்ட். அப்போ செகண்ட் பவர் -1 பவர் 5. அடுத்து கிலோ இது வந்து கேபி. அந்த கேவிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். நம்ம போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். கேஸ் ஈக்குவல் டு 1.38 × 10⁻23 மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் செகண்ட் பவர் -2 கெல்வின் பவர் -1. இதை வந்து நான் இதில் மாற்றி வச்சுருக்கேன் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில். இது ஜூல் பெர் கெல்வின் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G ஈக்குவல் டு 6.67 × 10⁻11 மீட்டர் கிலோகிராம் பவர் -1 செகண்ட் பவர் -2 அப்படின்னு வருது. இதெல்லாம் இங்கே எடுத்து போடணும். அப்போ என்ன இருக்குது, கே ஸ்கொயர்டு. அப்போ எம் ஸ்கொயர் கிலோகிராம் செகண்ட் பவர் -2 கெல்வின் பவர் -1 த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் G பார்த்தீங்கன்னா 6.67 × 10⁻11 தேவையில்லை. இப்போ எம் கியூப் கிலோகிராம் பவர் -1 செகண்ட் பவர் -2. ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 எம் பவர் 5 செகண்ட் பவர் -5. அடுத்து அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணோம்னா அப்போ எம் பவர் 4 கிலோகிராம் பவர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -4 கெல்வின் பவர் -2. அடுத்து எம் கியூப் கிலோகிராம் பவர் -1 செகண்ட் பவர் -2. இப்போ நமக்கு எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுறணும். அப்போ இங்கே ஒரு கிலோகிராம் இருக்குது. அப்போ இந்த இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே பவர் -1 இங்கே 2 அப்போ 1 வரும். அப்போ இங்கே மேலே 1 கீழே 1. அப்போ இதை 2 கேன்சல் பண்ணிடலாம் கிலோகிராமை. அப்புறம் எம் பவர் 4 இங்கே ஒரு எம் பவர் 4. அப்போ இங்கே எம் பவர் 4 4 × 3 பார்த்தீங்கன்னா 4 × 4 3 7. அப்போ 5 2 7. அப்போ இந்த எம்மை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து மிச்சம். அப்போ செகண்டு பார்த்தீங்கன்னா இங்கே -2 -5 -7. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -4 செகண்ட் போது -4 -6. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 -1 -6. இப்போ -4 + -2 -6. அப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு போட்டுக்கணும். அப்போ 1/k பவர் -2 இந்த -2 மேலே கொண்டு போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ k ஸ்கொயர் ரூட் ஆஃப். அப்போ k ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா k. இப்போ டெம்பரேச்சரோ யூனிட் கிடச்சிச்சு. அப்போ நம்ம கொடுத்த கொஸ்டின் கூட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. டெம்பரேச்சர் யூனிட் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து k. ஆனால் நம்ம k வந்து கிடச்சிருச்சு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.